நடிகர் அஜித் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். கோவையில் நடிகர் மணிகண்டன் பதில். குட் நைட் லவ்வர் ஆகிய படங்களின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் மணிகண்டன் நக்கலைட்ஸ் யூடியூப் வீடியோக்களின் மூலம் பிரபலமான ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கியுள்ள குடும்பஸ்தன் படத்தில் நடித்துள்ளார். இதில் குரு சோமசுந்தரம், சான்வி மேகன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். வைசாக் இசையமைத்துள்ளார். இந்நிலையில் குடும்பஸ்தன் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மணிகண்டன் மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மணிகண்டன், தற்போதைய காலகட்டத்தில் நடுத்தர குடும்பஸ்தன் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளை மையமாக வைத்து இந்த படம் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். குடும்பஸ்தன் திரைப்படத்தில் அதிகமான நடிகர்கள் நடித்துள்ளதாக கூறிய அவர், குறிப்பாக குடும்பத்தில் துக்கம், இன்பம் அனைத்தும் இருக்கும். சோகமான பூச்சி இல்லாமல் சந்தோஷமாக காமெடியாக இருக்கும் படம்தான் குடும்பஸ்தன் என அவர் கூறினார். அஜித் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் என்று கூறிய அவர், சிறிய படங்களுக்கு ஆதரவு இருக்கிறது, பெரிய படங்களுக்கு இல்லை என சொல்லிவிட முடியாது என்று கூறினார். நடிகை சான்வி கூறும்போது, இந்த படத்தில் நடித்தது சந்தோஷமாக இருக்கிறது. குடும்பஸ்தன் திரைப்படம் அனைத்து வீடுகளிலும் நடக்கின்ற விஷயத்தை இந்த படத்தில் கூறியுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
வந்து நான் கோயம்புத்தூரில் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நான் உங்களை கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. இப்போ தான் மீட் பண்ண போன ஜான்வரி வந்தேன். இப்போ இந்த ஜான்வரி வந்ததில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணதில் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ குடும்பஸ்தன் அப்படிங்கிற படம் வந்துல சார் சொன்ன மாதிரி தான் இது எல்லா வீட்லேயுமே தினசரி நடக்கிற ஒரு நிறைய சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த படம். எனக்கு இந்த கதையை வந்து இவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு தேதிக்கு அவங்க வந்து ஒரு சாகசம் இருக்கிற ஃபில்ம், ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எழுதுறத. ஸோ என்ன அட்வென்ச்சரை பற்றி எழுதலாம், மலை ஏறுறதை பற்றி எழுதலாமா, நடுக்கடலை நீந்துறதை பற்றி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பம் நடத்துறதே பெரிய சாகசம் தான், அதை பற்றி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை எழுதி பிடிச்சிருந்தாங்க. நான் அதோடைய பிச்சிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்டு நான் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகைகள் எல்லாருமே வந்து சின்ஸ் அவங்க வந்து நக்கலைட்ஸ் டீமில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா 8 வருஷமா வந்து அவங்க டெய்லி கிட்டத்தட்ட வாரம் ட்ரெயின் ஆகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ எனக்கு தான் வந்து இங்கே மிங்கிள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப எனக்கு ஸ்லாங்கோ இல்லை பிஹேவியரோ எனக்கு தெரியல. பட் ஆனால் அவங்க பொறுமை காத்து எனக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து இல்லை இது இப்படி வராதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீம் எஃபர்ட் தான். ஸோ எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த படம் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி இன்டர்ன் பண்ண மாதிரி வந்ததில்லை. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேருடைய ஒர்க்குக்கு நான் முன்னாடியே ஃபேனாக இருந்திருக்கேன். நான் இவரோட டைலாக்ஸை அடிக்கடி நான் அப்படி சொல்கிறீங்களான்ற ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருக்காரு. அதை வந்து நான் அடிக்கடி நினச்சி சிரிச்சது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பேசிகிட்டே இருப்பேன் அதை பற்றி. அப்புறம் சார் பற்றி சொல்லணும். சார் வந்து ஜென்ரலாகவே பொதுவாக நான் இங்கே நக்கலைட்ஸ் டீமில் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பெரிய மென்டார் போல். ஆக்சுவலாக அதுக்கு எந்த வகையிலுமே அவருடைய கிட்டத்தட்ட ஒரு பெரிய சுரங்கம். அவர் அவ்வளோ நல்ல விஷயங்களை உள்ளே வச்சுருந்து எல்லாருக்கும் அந்த நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த படம் பண்ணதில் நிறைய கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அதில் இவருடைய பழக்கம் எனக்கு கிடைச்சதும் மிக முக்கியமானது. இவர் ஜென்சன் மாதிரியான, முத்தமிழ் மாதிரியான, வினோத் சார் மாதிரியான பீப்புள் எல்லாம் நான் பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு ஷான்வி வந்து என்ன சொல்கிறது, அவங்க தெலுங்குலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. நான் வந்து இவங்க ஹீரோயின் இவங்க தான் சொல்லி செலெக்ஷன் பண்ணி காமிச்சோன்னா ஏப்பா தெலுங்குல இருக்கவங்க எப்படி கொங்கு ஸ்லாங் எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு வருமானுட்டு. பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப அமேஸ் பண்ணாங்க. எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். இன்னொன்று அவங்களோட டெடிக்கேஷன் வந்து அவங்க ஷூட்டிங் அடுத்த நாளுக்கு வராங்கன்னா முந்தின நாளே எல்லா டைலாகும் தரோவாக இது பண்ணிட்டு வருவாங்க. சார் சொன்ன மாதிரி தான் ஒரு டேக் 2 டேக் மேலே அவங்க போனதே கிடையாது. ஸோ அவங்களோட டெடிக்கேஷனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ படத்தை பற்றின ஓவர்வியூ இவ்வளோதான் இப்போதைக்கு என் மைண்டில் வரும். இப்போ எப்படி சொல்லலாம்னா நிஜமா ரெண்டுமே ஒரு குடும்பம்னா எல்லாமும் உண்டு தான் சார், சுகதுக்கம் ரெண்டுமே இருக்கும் தான். பட் ஆனால் அதை ரொம்ப சோகமான பூச்சி இல்லாமல் பயங்கர சிரிக்க சந்தோஷமா, இப்போ போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு தொனி தெரியுது இல்லை, பயங்கர சந்தோஷமா காமெடியா அப்படியான ஒரு அப்ரோச் தான். ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமா ஃபன்னியான ஃபில்மா தான். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஈவெண்ட் பற்றி நான் அதை சொல்கிறேன். பட் ஆனால் இதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா இன்னும் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, அஜித் சார் வந்து என்றைக்குமே அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் தான், பெரிய ஐகான் தான். ஏன்னா அவருடைய தொடர் இந்த பேஷனை நோக்கின சேஸ் வந்து பயங்கரமாக நிறைய. நான் அவர் ஒர்க் பண்ணும்போதுமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவர் என்றைக்குமே வந்து அவரோட பேஷனை வந்து என்றைக்குமே கைவிட்டதில்லை. அதோடைய ஃப்ரூட்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஓகே, நம்மளாலையும் முடியும், தொடர்ந்து சேஸ் பண்ணிட்டு இருந்தால் அதை பிடிச்சிடும். பெரிய பெரிய பட்ஜெட்டுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. சின்ன பட்ஜெட்னா படமே எடுக்கிறது இல்லை. எனக்கு தெரியல சார். ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து திரைமறைவில் என்ன இருக்குன்றதுக்கான இது இல்லை. பட் ஆனால் அப்படி இருந்திருந்தா என்ன மாதிரி ஒரு சின்ன ஆக்டர்லாம் வந்து எல்லாத்தையும் வந்திருக்கேன். 2 பேட்டியே நடந்திருக்காது. ஆதரவு இருக்க தான் செய்யுதுன்னு. அதே போல ஓடிடியில் வந்ததுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதா? ஓடிடியில் வரதுனால படம் வந்து சரியாக மூவ் ஆகுது. அதான் சார், அது பெரியவங்க அவங்க பேசி முடிவெடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி கருத்து சொல்லி எதுவுமே நடக்க போகிறது. ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், இந்த படத்துக்கான இதுவாக இருந்ததுன்னா எங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓகே.
சார் ஒரு அப்கமிங் மூவி சொல்லுங்க. இன்னும் பேர் வைக்கல. ஒரு ரெண்டு படம் சைன் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு படத்துல வாய்ப்பு? ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவ். நாங்கள் நிறைய ஸ்ட்ரீட்ஸில் நிறைய இடங்கள்ல வந்து நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சைடு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி எங்களுக்காக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். சினிமா நிறைய வகையான கதாநாயகர்களை பார்த்துருக்குது. ஒரு சராசரி குடும்பஸ்தனை ஒரு கதாநாயகனா காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்பணும். ஏன்னா ஒரு சராசரியான குடும்பஸ்தன் என்பவன் அது ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய எல்லா சுமைகளையும் தாங்கி ஆனால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக பகல் பார்க்காம ஆண்களும் பெண்களும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தான் ஹீரோஸ் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லா குடும்பங்களும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் குடும்பஸ்தன் படம். இப்போ இந்த குடும்பஸ்தன் படம் எடுக்கிறீங்க, மத்திய மாநில அரசுகளோட திட்டங்களை ஒத்து ஒழுக்கமாக சேர்றது கிடையாது, பணம் ரொம்ப கம்மியாக வருது, இதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை வருது. அதை டார்கெட் பண்ணி ஏதாவது இருக்குது? அரசாங்கங்களை டார்கெட் பண்ணுறது இந்த படத்தோட நோக்கம் இல்லை. ஒரு சராசரி குடும்பஸ்தன் என்பவன் அவன் அளவில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான். இப்போ தீபாவளிக்கு கடன் வாங்கியாவது குழந்தைங்களுக்கு பட்டு துணியை எடுத்து கொடுத்து பட்டாசு வாங்கி பலகாரம் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ 2 மூடு இருக்குது அவங்ககிட்ட. கடன் வாங்கியிருக்கான், குடும்பத்தோட அன்றைக்கி சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த உணர்வை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஸோ அந்த மாதிரியான கைத்து மேலே நடக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படம் டீல் பண்ணுது. காரணமே பணமாக தான் வருது. பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வந்து நம்ம பார்க்குற மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அவங்களோட டார்கெட்லாம் வருது. அதை எப்படி நீங்கள் அதே டார்கெட்டில் இல்லை சார், இந்த படம் அரசியல் பேசலை. ஆனால் கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக இந்த சமூகத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. எக்கனாமிக் சேஞ்ச் இருக்குது, எக்கனாமிக் பாலிசியில் சேஞ்ச் இருக்குது. அந்த எக்கனாமிக் பாலிசியில் வந்த சேஞ்சினால என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நிரந்தரமான விஷயங்கிறது இல்லை, எல்லாமே தற்காலிகமாக மாறி இருக்கு. அன்சர்டனிட்டிங்கிறது இருக்குது. இப்போ ஐடியில் ₹1,00,000 சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் வேலையில் 10 வருஷம் நிரந்தரமாக இருப்பாங்களான்னு அவங்களால சொல்ல முடியாது. இந்த அன்சர்டனிட்டிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா லேயருக்குள்ளேயும் வந்திருக்கு. அப்போ அந்த அன்சர்டனிட்டி ஒரு தனி மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு சமூகத்தை எப்படி மாற்றிருக்குங்கிறத ஒரு சோசியலாக ரொம்ப காமிக்கலாக சந்தோஷமாக பகடியாக சொல்கிற ஒரு படம் தான் குடும்பம். ஓகே, வாங்க சாந்தகாரம். போலாமா? உங்க நேம் வணக்கம் சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் பேர் சாந்தி மேக்னா. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலி நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ஷூட்டிங் பண்ணும்போது. நிறைய கிரேட் ஆக்டர்ஸ் கிட்ட நான் நடித்தேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. இன்னும் குடும்பஸ்தன் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நம்ம எல்லா வீட்டில் நடந்த ஸ்டோரி. அதனால நம்மளுக்கு ஒரு ரிலேட்டிபிலிட்டி இன்னும் ஃபன்னு, இன்னும் எமோஷன் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா என்ஜாய் பண்ணதுக்கு நம்ம பார்க்கணும் படம். நமக்கு இண்டஸ்ட்ரியில படம்லாம் எப்படி இருக்கு? தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? படம் தமிழ்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? சேம் இருக்கு. ஆக்சுவலி இது முதல் படம் இல்ல. ரேஷ்மிகா தான் ஓடிட்டு இருக்குது. இது எப்படி ஓடுது? ரேஷ்மிகா ஓகே ஓகே. அங்க வந்து அதுதான் ஓடுது. இது எப்படி ஓடுது? வெரி சூன் ரொம்ப சீக்கிரமா ஆகும். ஒன்றும் இல்லை, நான் எக்ஸ்பீரியன்ஸாக யூடியூப்ல இருந்து சினிமாவுக்கு மாறுற அந்த டிரான்சிஷன் இருக்குதுன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப மெயினாக நான் பார்க்குறேன். ஒரு டீமாகவே நாங்கள் உள்ளே வந்திருக்கிறது. மணி சார் வரும்போது அதுக்கான ரெக்கக்னிஷன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே கிடச்சோம்.